வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க எஸ்ஆர் ஜெக்மர். இந்த வீடியோல சித்தார்த் விஸ்வநாத் டைரக்ஷன்ல ஆர்ஜே பாலாஜி லீட் ரோல் பண்ணியிருக்க சொர்க்கபாசல் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட தொடக்கத்துல ஒரு கலவரம் ஒன்று நடக்குது. அந்த கலவரத்துல நிறைய பேர் இறந்துடுறாங்க. அந்த கலவரம் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யாருனால நடந்துச்சுன்னு விசாரிக்கிறதுக்காக நட்டி எங்க வர்றாரு. அவர் உள்ள இருக்கிற ஆபீசர் கிட்டையும் உள்ள இருக்கிற கைதி கிட்டையும் விசாரிக்கிறாரு. இந்த கலவரம் எதனால நடந்துச்சு, இந்த கலவரத்தை கிளப்பி விட்டது யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட முக்கால்வாசி போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரிஜினலா ஜெயில் இருந்தா அது எப்படி இருக்குமோ அதை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காங்க. ஜெயிலுக்குள்ள நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் இதை காட்டணும் இதை காட்டக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க யோசிக்கல. ஸோ உள்ள என்ன நடக்குமோ அதை அப்படியே வந்து தைரியமா வெளியே காமிச்சிருக்காங்க. படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் இருந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து இந்த கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ்ல பார்க்கும்போதே தெரியுது. இவ்வளவு நாள் ஆர்ஜே பாலாஜி ஹியூமர் கலந்த கேரக்டர் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. இவருக்கு அடுத்தபடி பெர்ஃபார்மன்ஸ்ல செல்வராகவன், கருணாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லாவே பண்ணியிருக்காங்க. சானி ஐயப்பன், நட்ராஜன், ஹக்கீம் ஷா, பாலாஜி சக்திவேல், ரவி ராகவேந்திரா, ஷரஃபுதீன் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஜெயிலுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாவே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் விசாரிக்கிற மாதிரி கதையை கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தர் அவங்க பார்வையில அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்ற மாதிரி படத்தோட கதையை அமைச்சிருக்காங்க. பாக்குற ஆடியன்ஸுக்கு அடுத்தது யாரும் இப்படிதான் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டரியாவே கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்தது. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான காட்சிகளோட வந்து வச்சு கதையை நகர்த்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கும். அந்த சம்பவம் யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல தான் வந்து அதை ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த 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 போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் வந்து கிருஷ்ண சேவியர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்த காட்சிகள் கொஞ்சம் பரபரப்பா போறதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. படத்தோட எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு கொடுத்தவருக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கதை சொல்லுவாங்க. அதை பார்க்குற ஆடியன்ஸ் வந்து கெஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து பண்ண மாதிரி பண்ணாங்க. அது என்னன்னா ரொம்ப நேரம் எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்ல பண்ண பரபரப்பை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு வேற லெவல் படமா இருந்திருக்கும். இந்த படத்துல வயலன்ஸ் அதிகமா இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு இந்த படம் வந்து செட் ஆகாது. இது ஆல்ரெடி ஏ சர்டிஃபைட் படம் தான். பார்க்கணும்னு நினைக்கிற மெச்சூர்ட் ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மறுபடியும் இன்னொரு படத்தோட ரிவ்யூ நான் உங்களை மீட் பண்றேன். நான் உங்கள் எஸ்ஆர் ஜெயக்குமார். தேங்க்யூ.